இன்றைக்கு நாங்கள் வட்டலாப்பம் செய்ய போகிறோம். வட்டலாப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முதல்ல எங்களுக்கு முட்டை வந்து 6 முட்டை, கொஞ்சம் பெரிய முட்டை 6 எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு 250 கிராம் கித்தூள் கருப்பட்டி, அதாவது கருப்பட்டி உங்களுக்கு கிடைக்கிற நல்ல டார்க்கான கலர் கருப்பட்டி எடுத்தால் இந்த கித்தூள் கருப்பட்டி தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த கித்தூள் கருப்பட்டி அதை நான் சீவி வச்சிருக்கிறேன், நல்லா சீவி வச்சிருக்கிறேன். 50 கிராம் ப்ரௌன் சுகர். நீங்கள் வெள்ளை சுகர் எடுத்தீங்கன்னா அதை வந்து கரமல் பண்ணிட்டு நல்லா டார்க்காக கரமல் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதோட எங்களுக்கு ஏலக்காயும் பட்டையும் 4 ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கொண்டா காணும். அதுவும் பட்டையும் ஒரு சின்ன துண்டு பட்டை. நிறைய போட வேணாம், அது ஒரு மாதிரி வாசங்கள் வரும், அதால குறைவா போடுங்க. கஜு வந்து அதாவது முந்திரி பருப்பு வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு, நீங்க எவ்வளவு போட போறீங்களோ அந்த அளவு. தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு இது 400 மில்லி லிட்டர். 400 மில்லி லிட்டர் இங்கே இருக்கு, இது 400 மில்லி லிட்டர் தேங்காய் பால். கொஞ்சம் உப்பு, இவ்வளவுதான் தேவை. வாங்க இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதுக்குள்ள நாங்க அந்த கருப்பட்டியை வந்து இதுல போட்டு விடுவோம். ஒரு 1/2 கப் தண்ணி, அதாவது 1/2 கப் தண்ணியை விட்டு இதை நாங்க இந்த கருப்பட்டியை கரைச்சு எடுப்போம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க இந்த கருப்பட்டியை கரைச்சு எடுங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை கரைஞ்சிட்டு, நல்லா கரைஞ்சிட்டு, கட்டி எதுவும் இல்லாம கரைஞ்சிட்டு. இனி நாங்க இதுக்குள்ள இந்த ப்ரௌன் சுகரை போடுவோம். 50 கிராம் ப்ரௌன் சுகர். 6 முட்டைக்கு 250 கிராம், அதாவது கருப்பட்டி, அதோட 50 கிராம் ப்ரௌன் சுகர். இந்த இனிப்பே காணும். உங்களுக்கு இனிப்பு வேணுமெண்டா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த சர்க்கரைய கரைக்கிற நேரமே நாங்க வந்து ஏலக்காய், இந்த பட்டை இதுகளை இதுக்குள்ள போட்டு விடுவோம். அதையும் நாங்க வந்து அப்படியே கரைச்சு எடுத்துருவோம். கரைச்சு எடுத்துட்டு நாங்க முட்டைய வந்து உடைச்சு எப்படி எடுக்கிறதுன்னு நாங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த முட்டைய எப்படி உடைக்கிறேன்னு சொல்லித்தரேன். அதாவது இந்த முட்டையில ஒரு அந்த வெடுக்குத்தன்மையான ஒரு அந்த வெள்ளையா இருக்கும், அதை நாங்க எடுத்துட்டு தான் நாங்க முட்டையை வந்து வட்டலாப்பத்துக்கு யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு மனம் அடிக்கும் முட்டைய. இப்ப நான் உடைச்சு காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. இந்த முட்டைய லைட்டா தட்டிட்டு இங்க பாருங்க, இந்த மேலால இங்க பாருங்க, இந்த சின்னனா உடைங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வெள்ளை வெடுக்க வந்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க, கேக் அடிக்கும் போதும் இதே மெத்தட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி கேக் ஒரு மனம் அடிக்கும். இங்க பாருங்க, இப்படி இங்க பாருங்க, இந்த இப்படியே இங்க பாருங்க, கிட்ட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த ஊத்துற நேரம் பாருங்க வெள்ளையா வரும். இங்க பாருங்க, இப்படியே ஊத்துற நேரம் ஒரு வெள்ளையா வரும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த இப்படி இருக்கும், அந்த வெள்ளைய எடுத்துருவணும். இப்ப காட்டுறதுக்காக நான் கையில இப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நீங்க வடிவா பக்குவமா இந்த இங்க இருக்கு, இங்க பாருங்க, இந்த இருக்கு, இந்த வெள்ளைய இப்படி இங்க பாருங்க இப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை பெருசா உடைச்சிட்டு இதை ஊத்தி, அதுக்கு பிறகு நீங்க போலில் ஊத்தி கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த முட்டைய நல்லா அடிச்சு கொள்ளுவோம், நல்லா அடிப்போம். இப்ப பாருங்க, நீங்க இந்த முட்டைய வந்து இப்படி ஒரு முட்டை அடிக்கிறதாலையும் நீங்க அடிக்கலாம். இல்லாட்டி சும்மா நார்மலா நீங்க இந்த விஸ்காலையும் இப்படி அடிச்சு கொள்ளலாம். எனக்கு விஸ்கால ஈஸி என்றபடியா நான் விஸ்கால அடிக்கிறேன். பாருங்க, இப்ப இந்த சீனி கரைஞ்ச உடனே நாங்க இதுக்குள்ள 1.5 கப் பால் ஊத்துவோம்.
1.5 கப் பால். இங்க பாருங்க, இந்த பால் வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நல்ல திக்கான பால். இந்த தேங்காய் பால் இது 400 மில்லி லிட்டர். பாருங்க, 1 கப், அதுக்கு பிறகு 1/2 கப். இந்த 400 மில்லி லிட்டர்ல 1.5 கப். நீங்க தேங்காய் திருவி எடுக்கிறேன்னா நல்ல திக்கா எடுங்க. திக்கான பாலா எடுத்துட்டு நீங்க வந்து அதை இதோட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நாங்க அடிச்ச முட்டையில இது நல்லா ஆறுன உடனே தான் நாங்க அதோட நாங்க கலக்கணும். ஆறுறதுக்கு முதல் முட்டையில ஊத்தாதீங்க, முட்டை அவிஞ்சிடும். இப்ப நாங்க இந்த சர்க்கரையோட இந்த பாலை சேர்த்தாச்சு. அதாவது நல்ல திக்கான பால் 1.5 கப். இது நாங்க ஆறின பிறகு முட்டையோட நாங்க இனி கலப்போம். இப்ப பாருங்க, நாங்க வந்து முட்டைய நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. நல்லா அடிச்சிருக்கிற முட்டைய பாருங்க, நல்லா அடிச்சிருக்கு முட்டை. இனி வந்து இதுக்குள்ள நாங்க வந்து இந்த கரைச்ச கருப்பட்டியும் தேங்காய் பாலும் அது ரெண்டையும் நாங்க வந்து இதுக்குள்ள வந்து நாங்க வடிச்சு ஊத்துவோம். ஏனண்டா வடிச்சு ஊத்துறது ஏனண்டா அந்த ஏலக்காய் பட்டை எல்லாமே அது வந்து அதுல சேர்ந்துச்சுன்னா எங்களுக்கு வாயில கடிபடும் போது அந்த டேஸ்டே போயிடும். அதால இதை நாங்க இப்படி வடிச்சு ஊத்துவோம். பிறகு இந்த முட்டையையும் இந்த கருப்பட்டி கலவையையும் நாங்க இப்படியே நல்லா கலந்து விடுவோம். இப்படி நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நாங்க அவிக்கிற பாத்திரத்துல இனி ஊத்துவோம். அதோட நாங்க கொஞ்சம் இனி இதோட நாங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நாங்க சேர்ப்போம். அப்பத்தான் அந்த சீனி வந்து எங்களுக்கு தூக்கலா காட்டும். உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு போட்டா காணும். இப்ப நாங்க இந்த கலவையை கலந்தாச்சு. நாங்க இனி அந்த பாத்திரத்துல ஊத்தலாம். இப்ப பாருங்க, நாங்க வந்து பாத்திரத்துல ஊத்த போறோம். நீங்க இப்படி இப்படி சில்வர் பாத்திரத்திலையும் ஊத்தலாம். இங்க பாருங்க, இப்படி சில்வர் பாத்திரத்திலையும் நீங்க இதுக்கு கொஞ்சமா பட்டரை தடவிட்டு, நல்லா பட்டர் தடவிட்டு நீங்க இதுக்குள்ள ஊத்தலாம். நான் வந்து இப்படி ஒரு பாத்திரத்துல ஊத்த போறேன். இங்க பாருங்க, இதுக்கு நான் இப்ப பட்டரை வந்து இப்படியே நல்லா இப்ப பாருங்க, நாங்க இந்த பாத்திரத்துல பட்டர் பூசியாச்சு. இனி இதை நாங்க இப்படியே ஊத்தி விடுவோம். இந்த பாத்திரத்துல இப்படியே ஊத்தி விட்டாச்சு. இனி நாங்க அவிக்க கொண்டு போகலாம். இப்ப ஊத்தியாச்சு. உங்களுக்கு முந்திரி பருப்பு, அதாவது கஷ்யூ நட் தேவைண்டா கொஞ்சமா இப்படி மேலால தூவி விடலாம். இப்ப பாருங்க, இந்த பாத்திரத்துல ஊத்தியாச்சு கஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பும் இதோட அப்படியே தூவி விட்டாச்சு. இனி நாங்க வந்து இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயிலால இதை இப்படியே கவர் பண்ணிட்டு நாங்க அவிய வைப்போம். இப்படியே கவர் பண்ண வேணும். இப்ப பாருங்க, நாங்க ஒரு பாத்திரத்துல, அதாவது நாங்க அவிக்க போற சட்டியில வந்து நாங்க வந்து தண்ணிய ஊத்திட்டு அதுக்குள்ள நீங்க இது மாதிரி வைங்க, ஒரு கம்பி மாதிரி. ஏனண்டா அந்த பாத்திரம் வந்து அதுல நிக்க வேணும். அப்ப நாங்க இப்ப இதுக்குள்ள நாங்க வைப்போம் எங்கட அவிக்கிற வட்லாப்பம் பாத்திரத்தை. இப்ப நாங்க பாத்திரத்தை உள்ளுக்கு வச்சாச்சு. வச்சுட்டு நாங்க நல்லா ஃபுல்லா அப்படியே வெளியே எந்த இடைவெளியும் இல்லாம நல்லா பூட்டி விட்டு ஒரு அரை மணித்தியாலம் அவிப்போம். ஒரு அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த வட்லாப்பம் அவிஞ்சிட்டு இப்ப நாங்க இத வெளியே எடுப்போம், பார்ப்போம். வெளியே எடுத்து பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த வட்லாப்பம் நாங்க செய்து அவிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்க இதை ஒரு பிளேட்ல
நாங்கள் இதை திருப்பி எடுப்போம். இப்படியே வச்ச ஒரு பிளேட்டில் அதை அப்படியே திருப்பினா பிளேட்டில் வச்சு திருப்பிட்டு பாப்பம் எப்படி வந்திருக்குண்டு. இங்கே பாருங்க எப்படி வட்டலாப்பம் வந்திருக்குண்டு. சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த வட்டலாப்பம். இனி நாங்கள் இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வட்டலாப்பத்தை எடுத்து கொண்டு வந்தாச்சு. பாருங்க இவ்வளவு நல்லா வந்திருக்குண்டு. இங்கே பாருங்க வட்டலாப்பத்தை எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் இனி கொஞ்சமாக மேலே முந்திரி பருப்பு வச்சு, அதாவது கஷ்யூ நட் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். பாருங்க எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியாச்சுண்டு. இனி நாங்கள் இதை வெட்டி பார்ப்போம் எப்படி வந்திருக்குண்டு. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுண்டு. இங்க பாருங்க இந்த வட்டலாப்பம் எப்படி சூப்பரா வந்திருக்கு. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஒரு பிளேட்ல இதை வைப்போம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க வட்டலாப்பம். நீங்க இப்படி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாம் நான் வீடியோலயே டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். நீங்க அந்த அளவை பார்த்து நீங்க வந்து இந்த வட்டலாப்பத்தை செய்து என்ஜாய் பண்ணலாம். நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்.